என்னப்பா என்ன பண்ணிகிட்டு இருக்க? ஸோ ஜாலியாக கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராசஸ் டாப்பிக்கை பற்றி பார்க்க போயிட்டுருக்கேன். என்னது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கோல்டன் ப்ராசஸ்ஸா? அது என்னது? அதில் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி பேசுகிற ஒரு பேக்ரவுண்ட். சரி, என்ன செய்யலாம்? அதில் ஃபஸ்ட்டு மனப்பாடம் செய்தல் விட டிஸ்கவரி கண்டுபிடிக்கிறத மெயினாக பார்க்கலாம். மனப்பாடம் பண்ணுறதுல அதை ரூட் மெமரி அந்த சப்போர்ட்டாக இருக்காது. ஆனால் டிஸ்கவரி அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா ரூட் மெமரின்றது ஸோ பிகினர்ஸ்க்கு தான் அது இருக்குமே ஒழிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராசஸ்ன்றது நம்ம பிகினர் இல்லை, டிசைனர் ஸ்டேஜில் ரூட் மெமரி வேலைக்கு ஆகாது. ஸோ டிஸ்கவரி தான் வேலைக்கு ஆகும். ஸோ அதில் நம்ம எக்யூப் பண்ணிக்கிட்டோம்னா ஸோ இதில் நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ராசஸ் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக பெஸ்ட்டாக போகும். இது எப்படிப்பா பார்க்குறது? அது ஒன்றுமே ரொம்ப ஈஸி. என்ன ஈஸி? ஐஸு, இயர்ஸு, ஹேண்ட்ஸு, லெக்ஸு, நோஸு இதெல்லாம் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? எல்லாம் பார்ட்ஸ் ஆஃப் பாடி. இதில் போய் என்ன இருக்குது? வித்தியாசமாக கண்டுபிடிக்க சொன்னால் என்ன கண்டுபிடிப்பேன்? எல்லாம் ரெட்டையாக இருக்கிறது தான். ஐஸ் 2 இருக்குது, இயர்ஸ் 2 இருக்குது, ஹேண்ட்ஸ் 2 இருக்குது, லெக்ஸ் 2 இருக்குது, நோஸும் 2 இருக்குது. இதில் போய் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? இங்கே தான் சூப்பர். ஸோ மீதி 2 இருந்தாலும் அதை ப்ளூரல் ஃபார்மில் எழுத முடியுது. ஆனால் நோஸ் 2 ஓட்டை இருந்தாலும் நோஸ் சிங்குலர் ஃபார்மில் தான் எழுதுகிறோம். ஸோ இதுதான் வித்தியாசம். ஸோ இதை எது கொடுக்கும் அப்படின்னா டிஸ்கவரி அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்மளுக்கு சான்ஸை கொடுக்கும். மற்றது இந்த சான்சஸை அவ்வளோவா கொடுக்காது. இதில் அடுத்து பார்த்திங்கனாக்கா ரீடர், ரைட்டர், பப்ளிஷர், ரிப்போர்ட்டர். ஸோ இதில் எது வித்தியாசமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கன்ஃபார்மாக ரீடர் தான். ஏன்னா அவங்க புத்தகத்தை படிக்கிறவங்க, மீதி 3 பேரும் புத்தகத்தை எழுதுகிறவங்க. ஸோ இந்த டிஃப்ரென்சியேஷன் எப்போ நம்மளுக்குள்ளோ என்டர் ஆகுதோ அப்போ நம்ம ரூட் மெமரியில் இல்லாமல் டிஸ்கவரி அப்படின்ற ஸ்டேஜுக்கு அப்கிரேட் ஆகிடும். வெரி குட், சூப்பர். ஸோ இதில் இதே அடுத்த டாபிக், இதில் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராசஸில் அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரில் அண்டு ப்ராக்டிஸ். இதில் என்கொயரி அண்டு கொலாபரேஷன் அப்படின்ற ஸ்டேஜுக்கு ப்ரமோட் ஆகணும். முதல்ல ஒரு தொழிலை கற்றுக்கும் போது ட்ரில் அண்டு ப்ராக்டிஸ் தான் கை கொடுக்கும். அது கற்றுக்கும் போது. ஆனால் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராசஸில் போகும்போது என்கொயரி பண்ண தெரியணும், அப்புறம் கொலாபரேஷன் பண்ண தெரியணும். ஸோ தொடர்ந்து அவங்க கூட அந்த இது நம்மளுக்கு பண்ண தெரியணும். இந்த 2 ப்ராசஸை நம்மளுக்கு எது கொடுக்கும் அப்படின்னா நம்மளோட அவேர்னஸ் தான் கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், கரெக்ஷன், இம்ப்ரூவ்மெண்ட், பெட்டர்மெண்ட், எலிவேஷன். எது வித்தியாசம்? என்னப்பா பெரிய வித்தியாசம்? எலிவேஷன் தான். ஏன்? அது தோற்றம். ஆனால் கரெக்ஷன், இம்ப்ரூவ்மெண்ட், பெட்டர்மெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அதெல்லாம் சினோனிம்ஸு. ஸோ ஒன்று பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான இது தான். எலிவேஷனை கம்ப்ளீட் பண்ணுற ஒர்க்கு தான். ஆனால் அது ஒரு
தோற்றம், இதெல்லாம் வந்து ஒரு ஒர்க்கு. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டில் நம்ம தெளிவாகும்போது நம்ம என்ன ஆகிறோம்? ஸோ என்கொயரி கொலாபரேஷன் அப்படின்ற அந்த ஸ்டேட்டஸில் நகர்றோம். சரி, இதில் அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா ரிப்பிட்டேஷன் அண்டு ரிஃப்ளாக்ஷன். ரிப்பிட்டேஷன்லேருந்து ரிஃப்ளெக்ஷனுக்கு மூவ் ஆகிட்டோம்னாக்கா கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராசஸ்க்கு நம்ம போயிட்டோம். ஸோ இது எப்படிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரிப்பிட்டேஷன் அப்படின்னும் போது நம்ம ஏதோ ஒன்று செய்யணுன்றதுக்காக திரும்ப திரும்ப செய்கிறோம். ஆனால் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னும் போது நம்ம நோக்கி வர ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம திரும்ப செஞ்சு அனுப்புகிறோம். ஸோ ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராசஸ்க்கான கீ. ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு நீங்கள் வந்து உதாரணங்கள் சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இல்லூஷன், டெல்யூஷன், அலுசினேஷன், ஐடென்டிஃபிகேஷன். இப்போது ஐடென்டிஃபிகேஷன்றது அடையாளம் கண்டுபிடிக்கிறது, ஆனால் மீதி 3 வந்து நிரூபிக்கிற ப்ராசஸ்ஸு. ஸோ இந்த ப்ராசஸை நம்ம கரெக்டாக பண்ணும்போது நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி வரும். ஐடென்டிஃபிகேஷனும் வந்து அந்த ப்ராசஸ் பண்ணுற ஸ்டெப் தான். ஆனால் இது வந்து டேட்டா அவைலபிள் அப்படின்னாக்கா, அதாவது ஃபிசிக்கல் டேட்டா அவைலபிள்னும் போது வெரிஃபை பண்ணுறது. ஆனால் இல்லூஷன், ஸோ டெல்யூஷன், அலுசினேஷன் எல்லாம் வந்து அதுவும் வெரிஃபிகேஷன். அந்த வெரிஃபிகேஷனில் இருக்கிறது ட்ரூவா ஃபால்ஸா, இது ஆப்டா நாட் ஆப்டா அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற ப்ராசஸ்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வீப்பு, ஒய்ப்பு, ஸ்க்ராப்பு, வாஷு, ஸ்டெயினு. ஸோ இதில் ஸ்வீப், ஒய்ப், ஸ்க்ராப், வாஷ் இதனால வந்து க்ளீன் பண்ணுற ப்ராசஸ்ஸு. ஆனால் ஸ்டெயின் அப்படின்றது வந்து ஒரு கரை. ஸோ இந்த கிளாரிட்டி நம்மளுக்குள்ளே வரணும். ஸோ இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற அந்த ப்ராசஸ் வரும்போது தான் நம்மளுக்கு வைடன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபீலிங், ஜாய், ஆங்ஸைட்டி, ஆங்கர், சாரோ. இதில் ஃபீலிங்கிறது வந்து அந்த மற்றதோட ஒரு ஜென்ரல் நேம், ஆனால் மற்றதெல்லாம் ஸ்பெசிஃபிக் நேம். ஸோ இந்த டிஃப்ரென்சியேஷன் நம்மளுக்குள்ள கரெக்டாக செட்டில் ஆகும்போது நம்ம வந்து கோல்டன் ப்ராசஸ் அப்படின்றத ஜேர்ன் பண்ணுறோன்றத உறுதி செஞ்சுக்கலாம். இதே மாதிரி கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சென்சிட்டிவ், சென்டிமெண்டல், பேஷனேட், அப்புறம் வந்து ரீசனபிள், அடுத்து வந்து சென்சேஷ்னல். இதில் உங்களுக்கு வித்தியாசமாக என்ன தெரியுது? சென்சேஷ்னல் வந்து ஒருத்தர் சாராதது, அந்த கூட்டம் சார்ந்தது, பகுதி சார்ந்தது, அமைப்பு சார்ந்தது. ஆனால் மற்ற 4 சென்சிட்டிவ், சென்டிமெண்ட்டு, பேஷனேட்டு, ரீசனபிள் இதெல்லாம் வந்து பர்சனலுக்கு மேட்ச் ஆகும். இந்த மாதிரி நம்ம எடுக்கிற ஒர்க்கை கரெக்டாக பண்ணி செய்யும்போது அது வந்து நம்மளுக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராசஸ்க்கு சேனல் ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்படி தான் நம்ம டெவலப் பண்ணி கொண்டு போகணும். தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.